Hello friends, welcome back to Play Tamil. So நம்ம எல்லாருமே கைஜு நம்பர் 8 ஒரு அனிமி பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சீசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ், சீசன் 1 வெறும் 12 எபிசோட்ஸ் தான். அண்ட் 12 எபிசோட்ஸோட சீசன் 1 இப்போ முடிச்சிட்டாங்க. நானும் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் கடைசி 2 எபிசோடு எப்போ போகிறோம் நம்ம தமிழ் டப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டப்பில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஏதோ டப்பிங்கில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எல்லாம் அவைலபிளாக வந்துடும். பட் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 10 எபிசோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷில் தான் வந்து இங்கிலீஷ் டப்பில் தான் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் கடைசி 2 எபிசோட வேறு வழி இல்லை. ஸோ வித் நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜோடையும் பார்த்து முடிச்சிட்டேன். ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் பேக்கான ஒரு அனிமியை தேடிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கைஜு நம்பர் 8 பார்க்கணும். நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேட்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் ஆப்லேயே வந்து 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 5 டாப் மோஸ்ட்டு. அண்ட் நம்ம ஐஎம்டிபிலையும் 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. ஸோ ரேட்டிங்ஸ்லாம் ஓகே. ஆனால் பர்சனலாக நானே பார்த்து சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. ஃபன் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா மிக்சராக இருக்கும். ஆனால் சில மூமெண்ட்ஸ்லாம் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஸோ இதோட மெயின் கோர் ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் பார்த்துலாம். நம்ம மெயின் ஆக்டர் இவர் தான், நம்ம காஃப்கா ஹிபினோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பேசிக் லைக் சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து எப்படியாச்சும் ஜாயின் ஆகிடணும்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன ப்ரோ இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னால், இப்போ நம்ம இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய கைஜூஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. கைஜூஸ்னால் மான்ஸ்டர்ஸ் மாதிரி பெரிய லெவலில் இருப்பாங்க. லைக் காட்ஸிலாவே ஒரு கைஜூ தான். ஸோ அந்த மாதிரி நிறைய கைஜூஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஸோ அந்த வர்சஸ் கைஜூ அகெயின்ஸ்டாக வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஹியூமன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து அவங்கெல்லாம் கன்ஸ்லாம் வச்சு பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதால் இவங்க வந்து கைஜூஸாக ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவால் லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லே எக்கச்சக்க வாட்டி அவர் ஃபெயில் ஆயிடுவார். அண்ட் அதனால் அவரால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே போக முடியாது. பட் ஃபைனலி வந்து இந்த மாதிரி கைஜூஸ்லாம் சாவச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் போயிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அதனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரூலை கொண்டு வருவாங்க, ஒரு ஏஜ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ இவருக்கு இன்னொரு கடைசி ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த வாட்டி எப்படியாச்சும் எக்ஸாம் தந்து ஃபைனலாக நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே போயிடணுன்னு. ஆனால் அதில் ஒரு ஈவெண்ட் லைக் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபினாமினான் நடந்துடும். ஒரு கைஜு மாதிரி சின்னதாக வந்து அந்த நம்ம ஹீரோ உள்ள பாடி உள்ளே பூந்துடும். அண்ட் அதனால் இவரும் வந்து இப்போ நினச்சா கைஜுவாக மாற முடியும், ஹியூமனாய்டு ஆனால் கைஜு. ஸோ அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். இவர் டோட்டல் பார்க்க அப்படியே ஹியூமன் மாதிரி இருப்பார். ஆனால் என்ன அந்த கைஜுவோட ஸ்கின்லேருந்து பல் அந்த மாதிரிலாம் வெளியே வந்துடும். ஆனால் செம்ம பவர்ஃபுல்லு. அண்ட் அதனால் இப்போதைக்கு இந்த கைஜு பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைப்பாங்க. அண்ட் அதுதான் இந்த டைட்டில், கைஜு நம்பர் 8. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் இன்னொரு கேரக்டரை கொண்டு வருவாங்க, நம்ம கைஜு நம்பர் 9ன்னு சொல்லிட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டரு. ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, அதுக்கு என்ன பிளான் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு த்ரில்லை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட இதில் நிறைய மெயினான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மீனான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர். நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, அவங்க எப்படி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் ஆகணும். நம்ம ஹீரோவால் தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ள ஜாயின் பண்ண முடியல. பட் மீனா வந்து ஆல்ரெடி ஜாயின் ஆகிட்டாங்க. அண்ட் டாப் மோஸ்டான ஒரு அஃபிஷியல் இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு வர மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவார். ஸோ இது மட்டும் தான் கிடையாது, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் உள்ளே நடந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து கைஜுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எப்படி வந்து ஹியூமன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் அதுவும் மெயினாக நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே அவரை அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஃபஸ்ட்டு ஹியூமனாக இருப்பாரா இல்லை கைஜுவாக மாறிடுவாரா டோட்டலாக. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். ஆனால் சில இடத்துல ஆக்ஷன் சீனை கொண்டு வருவாங்க, தரமாக இருந்திருக்கு, ஹை குவாலிட்டி. அண்டு அப்படியே அந்த டிஸ்ட்ரக்ஷன் லெவலே கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். அதனால நம்ம என்டையர் அனிமே வந்து ஒரு ஜீரோ ஃபில்லர் மாதிரி, எங்கேயும் வந்து அன்வான்டான ஸ்டோரியே இல்லை கிடையாது, அப்படியே மெயினான செக்மெண்ட் அப்படியே கவர் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் இன்னும் நம்ம தமிழ் டப் குவாலிட்டியெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கல. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்டாலாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ப்ரோ தமிழ் டப்லாம் செம்மையாக இருக்குதுன்னு. ஆனால் நான் இங்கிலீஷ் டப்பில் தான் பார்த்தேன், பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு. பை த வே இன்கேஸ் இன்னும் நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க ப்ரோ ஏதோ புதுசான ஒரு அனிமே பார்க்கலான்னா கண்டிப்பாக நீங்கள் கைஜு நம்பர் 8 100% நம்பி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இப்போ இதே மாதிரி நம்ம டீமன் ஸ்லேயரும் இப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுவும் முடிச்சுட்டு ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சீசன் 4 தான். அண்ட் பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.